வேணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. கோயிலுக்கு போனா எந்த அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குதோ அதே நிம்மதியும் சந்தோஷமும் குழந்தைகளோட இருக்கும்போது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 3 குழந்தைங்க தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஷோக்குள்ள போலாமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் நம்ம கூட மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைதிஸ் கொலவெரி, மூணாவது ஆஹா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏபி ப்ளீஸ். பேர் என்னம்மா? சேத்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேத்னானா என் பேர்னா. என்னோட ஸ்பெல்லிங் பேரு EFO. ஓ, EFOனா சேத்னாவா? எந்த ஸ்கூல்ல உனக்கு இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க? வித்யோதயா. வித்யோதயாவா? சரி, அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. வித்யோதயாக்கு EFOE. சேத்னானால EFOE தான், வித்யோதயானால EFOE தான். மொத்தம் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி இல்ல? எத்தனாவது படிக்கிற நீ? 12th. என்னம்மா? 12th. 12th என்னன்னு தெரியுமா உனக்கு? 12th கிளாஸ். ஐயோ, இப்படி மாட்டிட்டு. ஐயோன்னு சொன்ன பேர் தான் வரும். ஐயோனா பேய் தான் வருமா? உங்களுக்கு பேர் வரப்போது கனவுல. ஐயோ, யார் சொன்னா உனக்கு இதெல்லாம்? உங்களுக்கு உண்மையாவே ஊர்லயே வந்துடும். ஊர்லயே வந்துருமா? நீ சொல்றத பார்த்தா நேர்லயே வந்துரும் போல இருக்கே. ஆமா, உங்களை வந்து நேர்ல கடிச்சிருப்போ அது பாருங்க. பாருங்க, இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஷோ எப்படி இருக்குன்னு. பாருங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது சொல்வதெல்லாம் உண்மை. சேத்னா, உனக்கு ஹெல்மெட் முன்னாலதான் வைக்க போறோம். ஏன்னு சொல்லு. நான் இதை போட்டு கலாட்னால. அது மட்டும் கிடையாது, உன் அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க சேத்னா நிறைய பொய் சொல்லுவா. அதனால எவ்வளவு பொய் சொல்றாங்கிறது அவளுக்கு தெரியணும்னா அவன் முன்னாலே அந்த பல்பு எரிய வைங்கன்னு இருக்காங்க. அதனாலதான் உனக்கு டேபிள் மேலே இருக்கு. சேத்னா, ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஞானஸ்ரீ, லக்ஷன்யா, தீபிகா, அப்புறம் நானு. நீங்க 4 பேரு. உங்க 4 பேத்துக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது. பயம்னா என்னன்னு தெரியாது. நாங்க பிரேவா இருக்கோம். பிரேவா இருக்கீங்களா? 4 பேர் எப்ப பார்த்தாலும் குறும்பு பண்ணிட்டே இருக்கீங்களாமே ஸ்கூல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன் அப்படி பண்றீங்க? அதெல்லாம் தப்பாச்சே. ஸ்கூல்ல குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது. படிக்க தானே ஸ்கூலுக்கு போற. நான் படிக்கலாம் போறேன். ஆனா அங்க விளையாடுற டைம் ஆயிடுச்சுன்னா பொம்மை தருவாங்க. பொம்மை தருவாங்களா? நீ படிக்கிற டைம்லயே பொம்மை கேட்டு அழுகுறியாமே? இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. இல்ல. பெரிக் இருக்கானா அங்க? பெரிக் இல்ல, தரிக். தரிக்கா? உனக்கு பிடிக்குமா தரிக்க? எவ்வளவு பிடிக்கும்? அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்கும். எவ்வளவு கிளவரா இருக்க பாத்துக்கோ நீ. தரிக் இப்ப வீட்டுல எல்லாம் அடிக்கடி கேக்குறியாமா? தரிக் என்ன பண்றான் அப்படின்னு அம்மா அப்பாட்டுலாம் கேக்குறியா? அப்படியா? ஆமா. எது கேக்குற அப்படி? தரிக் இவ்வளவு பிடிக்கல என்னால. ஓ, தரிக் இவ்வளவு பிடிக்கிறதுனால நீ கேக்குற. போன்ல எல்லாம் சும்மா பேசுற மாதிரி நடிக்கிறியா வீட்டுல? தரிக் எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அப்படிலாம் வெறுங்கை வச்சுட்டு பேசுறியாமா? ஆமா. போன்ல என்ன பேசுவீங்க? நீ எப்படி இருக்க? அம்மா நல்லா இருக்காங்களா? என் கூட விளையாடுறதுக்கு வரியா? கேட்பேன். நீ ஸ்கூலுக்கு வா, நான் உனக்கு அங்க நிறைய பொம்மை இருக்கு வா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்காம தூங்கிடுவான் போன் வச்சுட்டு. இந்த பசங்களே இப்படித்தான் இருக்காரு. ஏதாவது பேசினா அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறது. உனக்கு நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. பட் உனக்கு இந்த வயசுல இந்த பிரச்சனை இருக்கிறத நினைச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யாருங்க தரிக்கு? தெரியுமா உங்களுக்கு? யாரு? பிளே ஸ்கூல்ல ஃப்ரெண்ட். இப்போ என்னாச்சு? ஒரு வாட்டி மீட் பண்ணாங்க. அப்பத்துல இருந்து அவ டெரிக்னு பேசிட்டு இருக்கா. மத்தபடி ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. டெய்லி மீட் பண்ணதுலாம் எதுவுமே கிடையாது. என்னடா அது? ஒரே ஒரு தடவை பார்த்ததுக்கேவா? ஏன் அப்படி பார்த்த உடனே கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டியாமா நீ? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவன் நாங்க 2 பேரும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். குஷி படம் பார்த்த மாதிரி ஃபீல் கொடுக்குறீங்க நீங்க. ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? சரி, உனக்கு என்ன பொண்ணு மாதிரி இருந்தா பிடிக்காதாமே? பையனா இருந்தா தான் பிடிக்குமாமா? இல்ல, பொண்ணுங்க தான் பிடிக்கும். ஆமா. ஏன் அப்படி? ஏன்னா அப்பா தான் டார்ச்சர் பண்ணி பாய் கட் வைக்க சொன்னாரு. சொல்லுங்க சார். ஏன் சார்? இல்லை சார், சூட் ஆகும். அதுக்கு தான் சார் பாய் கட் பண்ணி. சூட் ஆகுமா? இல்லையா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காமா பாய் கட்டு? எனக்கு பாய் கட் பிடிக்காது. பிடிக்கலையாமே சார் பாய் கட்டு? இல்லை சார், காலையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்கூல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, சீக்கிரமா ஸ்கூல் ஆட்டோவில் போட்டுடலாம். அதுக்காக பாய் கட் அடிச்சு விட்டுருக்கீங்க அதானே? ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? போய் தானே? நான் குளிக்கிறதுக்கு தான் அனுப்பிடிப்பேன். ஸ்கூல் போகிறதுக்கு அனுப்பிடிக்க மாட்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. யோசிக்கிறீங்களா? பிடிக்காது. ஏன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேறியாமே? வெளியே போறியாமே? அப்ப நான்
அப்பா வெளியில போன்னு சொன்னா நான் வெளியில போக மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். மொத்தம் பெத்தவங்க சொல்றதை கேட்க கூடாதுங்கிற முடிவோடவே இருக்கு நீ. இந்த கையை இப்படி வையே. இனிமே நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். தாரி கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க மாட்டேன். பேச மாட்டேன். குறும் பண்ண மாட்டேன். குறும் பண்ண மாட்டேன். நல்ல பொண்ணா நடந்துப்பேன். நல்ல பொண்ணா நடந்துப்பேன். சமத்தா இருப்பேன். சமத்தா இருப்பேன். சரி சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும் உனக்கு? ஒண்ணுதான் வேணும். ஏமா? ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டா டேப் வந்துடும். இவ்வளவு பெரிய டேப் வந்துடும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு? கடல்ல வந்துடும். உடல்ல வந்துருமா? கடல்லே இல்லையா? எடுத்துக்கோ. ஸோ சேத்னாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஸ்ரீமீனாட்சி. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலடா? லியோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சினிமா பிடிக்குமா ஸ்ரீமீனாட்சி? எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். விஜயா? ஏன் விஜய் பிடிக்குது? ஏன்னா விஜய் தான் சாமி அடிப்பார். செம்மையா அடிப்பாரா? ஓ, அடிக்கிறதுனால தான் பிடிக்குதா? நடிக்கிறதுனால பிடிக்கிறது இல்லையா? பாடுறா. கலாட்டா கிட்ஸ் எப்போ பார்த்த நீ? வீட்டில் பார்த்தியா? என்ன பண்ணோம் நாங்கள் ஷோவில்? எங்களுக்கே தெரியல. இது என்ன பண்ணோம்? அந்த ஷோவில் பண்ண மாதிரி தான் பண்ணீங்க. அந்த ஷோவில் பண்ண மாதிரி தான் பண்ணோமா? சரி, வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அம்மா அப்பாலாம்? என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? டான்ஸ். இப்போ எங்கள் ஷோக்கு வர குழந்தைகளை விட அம்மா அப்பா தான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இல்லை ஸ்ரீமீனாட்சி ஃபேமிலி அப்படி தான் போல் இருக்கு. என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது ஷோவில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மீனாட்சி போய் சொல்லுவியா? ஒன்னா சொல்லுவேன். ஒண்ணுன்னா சொல்லுவியா? ஆனா இங்க பல்பு ஒன்னா தான் எரியும். ஒவ்வொன்னா தனித்தனியே எரியாது. அதனால போய் சொல்லக்கூடாது, சரியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமே உனக்கு? ஆமா, 3 ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரு? தனிஷா, இது சஹானா, நந்திகா. ஓகே. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வீட்ல என்ன விளையாடுவே? சொப்பு, வெல்டிங் கிளாஸ், கண்ணாமூச்சி. இவங்க 3 பேத்துல யாரு கூடயா நீ அடிக்கடி சண்டை போடுறியா? யாரு கூட? நந்திகா கூட. ஏன்? அதான் உன் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் சண்டை போடுற? ஏன்னா அவன் கொஞ்சம் தப்பு. கொஞ்சம் தப்பு பண்ணுவானா? நீ தப்பு பண்ணுவியா? நிறைய தப்பு பண்ணுவான். ஓ, அதான் பிரச்சனை போல் இருக்கு. நாங்களும் நிறைய பண்ணுவாங்க, அவன் மட்டும் கொஞ்சமா பண்ணுவாங்க. லைட் கூட எரியல. என்னமா? ஒரு லைட் கூட எரியல. நீ உண்மையை தானே சொல்லியிருக்க, அதனாலதான் ஒரு லைட் கூட எரியல. ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்காது. அப்படி பளிச்சுன்னு பதில் சொல்லணும். பல்புக்கு முன்னாலே பதில சொல்லிடு. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா அங்க டீச்சர் ரொம்ப திட்டுவாங்க. ரொம்ப திட்டுறாங்களா? அப்ப நீ ஏதோ ரொம்ப பண்ற மாதிரி திட்டுறாங்க. கொஞ்சம் தான் திட்டுறாங்க. அப்படி அம்மா நைட் ஷிஃப்ட் போனா பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். சோ அம்மா நைட் ஷிஃப்ட்லாம் போக கூடாது, வீட்ல தான் இருக்கணுமா? அண்ணா பிடிக்குமா? அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். ஏன்? என்ன பயம்? பல்ப் எரிஞ்சிருமா? பொய் சொன்னாதான்ப்பா பல்ப் எரியும். உண்மையை சொல்லிடு. நான் பொய் சொல்லுவேன். இப்போ உண்மையை சொல்லு. பிடிக்காது. அண்ணாவை பிடிக்காதா? ஏன்னா எங்க அண்ணா அடிப்பான். அடிப்பானா? வேற? கிண்டுவான். எங்க இருக்கான் அண்ணா? அண்ணா பேர் என்ன? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்க. அந்த குழந்தைய ஏமா கிள்ற? ஐயோ அவதான் அடிப்பா. நீ தான் அடிப்பியா? நீ அடிப்பியா மாட்டியா? அப்பு. அடிப்பியா மாட்டியா? நீ அடிப்பியா? சரி, ஓகே. அப்பா கிட்ட எப்படிங்க வீட்டுல இப்படி 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சண்டை எல்லாம் போட மாட்டாங்க வீட்டுல. ஏன் சார் இப்ப சொன்னாங்க பாருங்க, அது என்ன அகிம்சை போராட்டமா? கிள்றாங்களா அடிச்சுக்கிறாங்களா? அது ஒவ்வொருத்தரும் மாத்தி 2 பேரும் சொல்லிக்கிறது, அவ்வளவு அடிச்சுக்கலாம் மாட்டாங்க. என்னவா அந்த ஹெல்மெட் எடுத்துக்கொண்டே அப்பாக்கு வை. என்ன கழுத்து? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிள்ளி வச்சாங்களாம். அடிக்க ஆரம்பிப்பா. அப்படியே நான் அடிச்சேன்னு சொல்லி அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான். நீ ஏன் உன் அண்ணாவை அடிச்சுட்டு அம்மாட்ட போய் அண்ணா என்ன அடிக்கிறான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க? தப்பு தானே அது? இனிமே பண்ணக்கூடாது. நல்ல பொண்ணா நடந்துக்கணும். இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நான் வீட்டுல அண்ணா கூட சண்டை போட மாட்டேன். நல்ல பொண்ணா நடந்துப்பேன். குறும் பண்ண மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவேன். தேங்க்யூ சோ மச். எவ்வளவு சாக்லேட் வேணும்? ஏமா யார் யாருக்கு இந்த 2? எனக்கே எங்க அண்ணன். அப்படியா? அண்ணா கூட காம்ப்ரமைஸ் இப்போ? இப்ப அண்ணா பிடிச்சிருக்கா? எப்பவுமே நான் எங்க அண்ணா ஷேர் பண்ணி தான் ஆவேன். சூப்பர்மா, கைதட்டுங்க. ஸ்ரீ மீனாட்சியை தொடர்ந்து அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பேர் என்னம்மா? எஸ் பத்மபிரியா. பத்மபிரியாவா? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். எந்த ஸ்கூல்ல? வேலம்மாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது என்ன சைடுல தான் தென்னமரம் நிக்குது? அது டெய்லியும் போடுவாங்க. சில நாள் ஹேர் கட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடுவேன். சரி, அப்ப நடந்து போகும்போது செவுத்துல முட்டிடாது? மேல முட்டுறது இல்லையா தென்னமரம்? முட்டுதா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லம்மா, கேட்டாமா. கேட்க கூடாதா? கேட்கலாம். ரொம்ப கோவப்படுவியா ஏதாவது கேட்டா? பாட்டு பாடுவியா? டான்ஸ் ஆடுவியா? சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுறது லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன் லிமிட்டா தான் சாப்பிடுவேன்? எனக்கு பிடிச்சது தயிர் சாதம், அது மட்டும்தான் சாப்பிடுவேன். டயட்ல இருக்கியா நீ? டயட்ல இருக்கியா? டயட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. என்னன்னே தெரியாதா? ரைட், ஏதோ சிட்டி ரோபோ மாதிரியே பேசுறியே. சரி, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பத்மா பிரியா, என்னம்மா ஹெல்மெட்லாம் போட்டிருக்க? என்ன பண்ண அந்த ஹெல்மெட்னு சொல்லு ஃபர்ஸ்ட். தெரியல. எப்போ அந்த லைட் எரியும்? போய் சொன்னா. அப்ப தெரியுதுல்ல உனக்கு? நான் சும்மா சொன்னேன், அது கரெக்ட் ஆச்சு. அதுதான், இனிமே சும்மா சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு, சரியா? ஓகே. சரி, வீட்ல அண்ணா கூட சண்டை போடுறியா? ஆமா. எதுக்கு சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும்? அண்ணன் ஏதாவது பண்ணுவாங்க, அதுக்கு நான் அடிப்பேன். நான் அடிச்சக்கப்புறம் அண்ணன் அடிப்பாங்க, அப்படியே சண்டை வந்துடும். அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு ரொம்ப மரியாதையா பேசுறியாமா? ஆனா நீ அடிக்கிறியாமே வீட்டுல? போட உடனெல்லாம் பேசுவியா அண்ணாவை? உண்மையாலே சொல்றான். இது வரைக்கும் சொன்னதே இல்லையா? பரவாயில்லையா, ஆச்சரியமா இருக்கேம்மா. எங்க அண்ணா எங்க? அண்ணா இது வரைக்கும் உன் தங்கச்சி நான் போட வாடன்னு சொன்னதே இல்லையா? இல்ல. ஆனா நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அது மாதிரி போட வாடலாம் சொல்லக்கூடாதுல்ல? அப்படியா? நல்ல விஷயமா இருக்கே. எப்பவுமே சொல்ல மாட்டியாமா? இப்படிதான் எல்லாத்தையும் மரியாதையா பேசுவியா? ஆமா. பேசவே மாட்டியா? பயப்படாத, உண்மையை சொல்லு. அதான் உட்காந்துட்டியா லைட்டோட, அப்புறம் என்ன பேசுவியா? அது எனக்கு செல்லம், அதனால நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவ? வா போன்னு. யார? அப்பாவ. பையனை வாங்க போங்கன்னு சொல்லி கொடுத்த மேடம், ஏங்க அவரை வாப்போன்னு சொல்றாங்க? க்ளோஸ் இருக்கு. க்ளோஸா? போகன்றதுக்கும் வாக் பண்ண இன்னும் க்ளோஸா? அப்பா ரொம்ப செல்லம் சார், அதனால சில டைம் இல்ல சொல்லுவா. க்ளோஸ், அதுல க்ளோஸ். க்ளோஸா? இது வேற யாரோ க்ளோஸ் பண்றதுக்காக பண்ண பிளான் மாதிரி இல்ல, இருக்கு. இந்த க்ளோஸ். அப்ப பையனை போக வாங்கங்கறாங்களே, பையனும் பொண்ணும் க்ளோஸ் இல்லையா? அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கு. என்ன சார், அவங்களே ஒண்ணா இருந்தாலும் நீங்க ஏய் நான் தான் அப்படின்றீங்க போல இருக்கு. இல்லையா? அப்படிதானே இருக்காங்க. ஓகே ஓகே. அம்மாவை? அம்மாவை சொன்ன அம்மா ரொம்ப அடிப்பாங்க. தெரியுதா? சரி, எதுக்கு அந்த மாதிரி பயங்கரமா அடி வாங்கியிருக்க அம்மாட்ட? ஒரு வாட்டி கரண்டியால கூட அடிச்சிருக்கிறாங்களே. அல்ல, கரண்டியால அடிச்சிருக்கீங்க நீங்க? சொல்றதெல்லாம் உண்மை, இது உங்களுக்கு தெரியும்ல? ஏமா எதுக்குமா கரண்டியால அடிச்சீங்க? அந்த குழந்தை என்னமா பண்ணுச்சு? அவளை கேளுங்க சார், என்ன பண்றேன்னு. என்னமா பண்ண? எதுக்கு கரண்டியால அடிச்சாங்க? நான் கொஞ்சமா அடிச்சிருக்கிறாங்க, என்ன ரொம்ப வாட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஓஹோ, அதனால நீங்க இந்த பக்கம் க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. அடி வாங்குறவங்களா ஒரு கட்சி, அடிக்கிறவங்களா ஒரு கட்சியா? தயவு செஞ்சு அடிக்காங்க, இனிமே அடிக்க மாட்டாங்க, சரியாமா? ஓகே. அதே மாதிரி நீயும் குறும் பண்ணாத. உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா இப்ப இருக்கிற குழந்தையில பார்த்து கண்டுபிடிக்க முடியறது இல்லையே. அந்த சீட்ல நான் எத்தனையோ கேட்டிருக்கேன், அதான் பயமா இருக்கு. இப்படி கை வை. இனிமே அப்பாவா வாப்போன்னு பேச மாட்டேன். அப்பாவை ஓப்போன்னு பேச மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவு சாக்லேட் வேணும் எடுத்துக்கோ, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. ஒன்று வேணும். ஏமா? எனக்கு ஒண்ணே போதும். அண்ணாக்கு? அண்ணாக்கு வேணா இன்னொன்னு. சோ அடுத்த ரவுண்ட் வயது டிஸ்கவரி. அதை பாக்குறதுக்கு முன்னால ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் வயது டிஸ்கவரி. சோ இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா நம்ம கூட சேத்னா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. எங்கே போகுதோ வானம், எங்கே போகுதோ வானம், அங்கே போகிறோம் நாமும். குதிரை ஓட்டுறீங்க, கத்தி சண்டை போடுறீங்க. சேத்னா, உங்க பேர் சொல்லுங்க சார். ராம்குமார் சார். ராம்குமார், என்ன பண்றீங்க? பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்றீங்க. ஓகே, உங்க பேருமா? ஆர்த்தி. என்ன பண்றீங்க? ரிசர்ச் ஸ்காலர். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 2 minutes டைம் தருவோம். 5 திங்ஸும் கொடுத்துருவோம், சரியா? அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க அந்த பிளே ஏரியாவுக்கு போகணும். யார் இங்க இருக்க போறா, யார் அங்க போறாங்கிறத உங்க பாப்பா தான் முடிவு பண்ணுவாங்க. சேத்னா, யாருமா? யார் உங்க கூட வரட்டும்? அப்பா. சரி, அப்பாவை கை பிடிச்சு கூட்டு போ.
ஆர்த்தி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஆர்த்தி எப்படி க்ளூ எல்லாம் கொடுத்தா தேருமா? ட்ரை பண்றேன். your time starts now. கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்றது. லைட் பண்ண. லைட்டர் சொன்ன உடனே லைட்டர்ன்றாரு. சேத்து இங்க லைட்டர் yellow கலர் பால் கிரீன் பால் பக்கத்துல இங்க பாரு இங்க வா மீன் பாலா இங்க பக்கத்துல லைட்டர் கேஸ் ஸ்டவ் பத்த வைப்போமே அவளா பாலா? சேத்து இங்க பாரு இந்த கிரீன் பால் பக்கத்துல உன் கால் கிட்ட சொல்லலாமே. லைட்டர் சொல்லுங்க குழந்தைகிட்ட. எடுத்து சூப்பர். நெக்ஸ்ட் சென்னை எக்ஸ்பிரஸ்ல நடிச்சவர். ஷாருக் கான் போட்டோ இருக்கு பாரு எங்கயாவது அந்த லாஸ்ட் போட்டோ பாரு. உங்க பொண்ணு போட்டோஸ் எடுக்கிற மூட்ல இல்லையா? கிளி வேற ஏதாவது ஃபீல் பண்ணுது, வேற ஏதாவது எடுங்க. ஓகே வாட் அப்பா சரி அனிமல் குண்டா இருக்கு அனிமல் குண்டா கருப்பா போட்டோஸ் வேண்டாம்ப்பா ஓகே குண்டா இருக்கு அனிமல் சரிம்மா, என்ன பாரு போட்டோஸ் வேணாமா? குண்டா இருக்கிற அனிமலா? குண்டா கருப்பா எலிஃபண்ட் எடுத்துரு ஓடு சீக்கிரம் நீ சூப்பர். எலிஃபண்ட் எடுத்துட்டு அங்க இருக்கு பாரு எலிஃபண்ட் 54 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. கம் வாவ். சீக்கிரம் ஓடி வா நெக்ஸ்ட் இந்தியா யுஎஸ் எல்லாம் இருக்குமே சுத்துமே குளோப் எடுத்துரு சூப்பர்ங்க. பயங்கரமான clue கொடுக்குறீங்க. வா வெரி குட் வா கம் நெக்ஸ்ட் இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா ஊதுறது வார்க்கு முன்னாடி ஊதுறது சங்கு இருக்கு பாரு கரெக்ட் அங்க இருக்கு பாரு சங்கு இருக்கு பாரு Glow. டஸ்டர் பக்கத்துல இன்னும் 20 seconds இருக்கு. வெரி குட் நெக்ஸ்ட் போட்டோ என்ன போட்டோ ஷாருக் கான் போட்டோ ஷாருக் கான் போட்டோ க்ளூ ஏற்கனவே கொடுத்தாச்சுல ஷாருக் கான் போட்டோ, அதனால அங்க ரிஜெக்ட். மத்தபடி நானே கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த சென்னை பிரேம் எக்ஸ்பிரஸ் சொல்லியாச்சு அவங்க கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. சொல்லுங்க ஆர்த்தி, ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்தீங்க? கேஸ் ஸ்டவ் லைட் பண்றது. லைட்டர் உடனே லைட்டர்ன்றீங்க. ஆமா சார் ஃபேண்டாஸ்டிக் 10 மார்க்ஸ். அடுத்ததா கருப்பா குண்டா இருக்கிற அனிமல்னு சொன்னாங்க இருக்க அனிமல்ஸ். எப்படி சார் யாருன்னு கண்டுபிடிச்சீங்க அத? சார் குண்டா கண்ணுல பார்த்தவனே இருக்கு சார் அடுத்ததா என்ன க்ளூ கொடுத்தீங்க? யுஎஸ் இந்தியால இருக்கும், உருண்டுட்டே இருக்குமா? ஆமா உருண்டையா யுஎஸ் இந்தியாலாம் இருக்கும்னு சொன்னேன். குளோபன் கண்டுபிடிச்ச மறுபடியும் ஒரு 10 மார்க்ஸ், மொத்தம் 30 மார்க்ஸ். அடுத்ததா அருமையான மங்களகரமான க்ளூ அது. என்ன சொன்னீங்க? கடைசியா ஊதுறது. 40 மார்க்ஸ். சென்னை எக்ஸ்பிரஸ் ஹீரோன்னு சொன்னேன். ஆமா, சென்னை எக்ஸ்பிரஸ் ஹீரோங்கிறது ஷாருக் கான்ங்கிறது நல்லா தெரியும். டைரக்டா க்ளூ கொடுக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா நானு? சோ பரவாயில்ல, நல்ல முயற்சி. அதனால இதை மட்டும் நாங்க ரிஜெக்ட் பண்றோம். மொத்தமா 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம், 4 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 மார்க்ஸ். ஓகே, போய் உட்காருங்க சார். சேத்னாவை தொடர்ந்து அடுத்ததா வைத்திஸ் கொலவரியில ஸ்ரீ மீனாட்சி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. ஸ்ரீ மீனாட்சி, ராரா பாட்டுக்கு பவர் ஸ்டார் ஆடுற மாதிரி ஆடுற. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் மாலதி. மாலத்தி, என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க சார். நீங்க? நான் ஒர்க் பண்ணுவேன், கேஎல்என் பஜாஜ்ல ஒர்க் பண்ணேன். உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த். ஆனந்த். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல மொத்தம் 5 திங்ஸ் கொடுப்போம். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். ஒருத்தங்க இங்க இருக்கணும், இன்னொருத்தங்க அந்த ப்ளே ஏரியால போய் க்ளூ கொடுக்கணும். உங்க பொண்ணோட 2 மினிட்ஸ் டைம் தருவோம். யார் இங்க இருக்க போறா, யார் அங்க போக போறா? அப்பா இங்க இருக்கட்டும் இப்படிதான் கடைசியா பிளான் பண்ணிட்டு வருவீங்களே, அப்ப மாறிடும். போமா, இன்னும் ஒரு சந்தோஷம் பாரு, மாட்டிட்டு ஒரு ஃபீல்ல போறேன். போ. ஆனந்த் சார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். சோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் வந்தாச்சு. your time starts now. குடம். தண்ணி நிறைச்சு வைக்கிற இடமா? தண்ணி நிறைச்சு வைக்கிறத இடம். ஆமாமா, அவர் ஆன்சர் சொல்லுவாரு, நீங்க அப்படியே கேட்காத மாதிரியே நடிப்பீங்க. கொண்டாங்க சார். அடுத்ததா ஏதாவது சொல்லுங்க சார். இது க்ளூ ஏதாவது கொடுங்க. இது என்னன்னு பாத்தீங்களா? தெரியுதா என்னன்னு? பாக்ஸ். கஷ்டமா இருக்கே. ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க சார். இது பாப்பா பாக்ஸ் எடுத்து வச்சுட்டான். என்னங்க நடக்குதுங்க? 2வது டைரக்ட் க்ளூ. அடுத்ததா போர்ட், பிளாக் போர்ட். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. பிளாக் போர்டு. ஸ்லேட்டட் டக்குனு எடு. ஆமா சார், பிளாக் போர்டு. நீங்க அவங்க ஸ்லேட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க வச்சிருக்கிறது என்ன சார்? ஸ்லேட் கிடையாதா? கிடையாது மேடம்.
சாக் பீஸ். மேடம் சாக் பீஸ் இதெல்லாம் க்ளூ. நீங்க சாக் பீஸை தேடாதீங்க. பிளாக் போர்டு, சாக் பீஸ். அடுத்ததா ஏதாவது சொல்லுங்க சார். ஸ்லேட்டா? வேர்ட்ஸ். இல்ல இல்ல இல்ல. இல்ல. பில்டிங் பிளாக்ஸ் எடுமா? இல்ல. 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சரி அது இல்லனா அடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வாங்க, சொல்லுங்க. இது போங்க. அடுத்து டாக்டர். டாக்டர். டாக்டர் செட் ஏதாவது இருக்கா பாரு. பேஷண்ட். கரெக்டான. அந்த இது ஸ்டெத்தஸ்கோப் எடு. சூப்பர். இன்னும் 8 செகண்ட்ஸ் இருக்கு. கிரிக்கெட். கிரிக்கெட் பேட் எடு. பேட் பால் எடு. பேட் எடு. இந்தியா டீம். டைம் அப். டோர் ஓபன். வாங்க சார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னேன். டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாதுன்னு. நீங்க ஆன்சர் எடுத்து கொடம் அப்படினீங்களா? அதனால நீங்க 10 போச்சு. வேற அடுத்ததா அவரு இந்த டஸ்ட்ருக்கு தான் க்ளூ கொடுத்தாரு. புரியுதா? சொல்லுங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. இந்த டஸ்ட் தான் கொடுத்தேன். இதான் பிளாக் போர்டுன்னு டீச்சர்னு. அழிக்கிறது வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சொல்லிருக்கலாம். சோ அதெல்லாம் நடக்கல. சோ அதனால ஒரு 10 மார்க்ஸ் போயிடுச்சு. எப்படி மேடம் இவரு எப்பவுமே பேச மாட்டாரா? அமைதியா இருப்பாரா? ரொம்ப அமைதி. ரொம்ப கஷ்டம் பேசுறது. சரி ஓகே. குழந்தை மாதிரி பேசுறீங்க. டஸ்ட்னாரு. அவர் க்ளூவே கொடுக்கல. எங்கெங்கயோ சுத்தின காரணத்தினால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா என்ன சார் இது? நீங்களே சொல்லுங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ். வெறும் பாக்ஸ் நீங்க. இங்கம்மா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபேண்டாஸ்டிக். இப்பதான் ஒரு 10 மார்க் வந்திருக்கு. அடுத்ததா ஸ்டெத்தஸ்கோப் சார். டாக்டர்னாரு. ஆமா. அப்போ டாக்டர் செட் எடுத்துட்டு வந்தோம். ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஸ்டெத்தஸ்கோப் எடுத்திருப்பாங்க. ஸ்டெத்தஸ்கோப் ட்ரை பண்ணினோம். ஆமா. அவர் எதுவுமே சொல்லியே நீங்க என்னமோ பண்ணுங்க நான் பாட்டுக்கு நின்னுக்கிறேன்னு நின்ட்டாரு. அதனால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. கடைசியா வந்து கிரிக்கெட் நீங்க, இந்தியா நீங்க, தோனின்லாம் சொல்றதுக்கு முன்னால அன்பார்ச்சுனேட்டா நான் உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தேன். அதனால அங்கேயும் ஒரு 10 மார்க் போச்சு. மொத்தமா உங்ககிட்ட கொடுத்தது 5 திங்ஸ். நீங்க கண்டுபிடிச்சது ஒரே ஒரு திங். அதனால 10 மார்க்ஸ். அப்படியே போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. ஸ்ரீ மீனாட்சியை தொடர்ந்து அடுத்ததா வைத்திஸ் ஸ்கூல் வரையில பத்மா பிரியா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? தாவணி பெண்களும் தொழுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா? நம்ம களத்து மேடு. ஏங்க நீங்க என்ன சர்க்கஸ் ரிங் மாஸ்டரா? அந்த குழந்தை நல்லா ஆடிட்டு இருந்துச்சு. அதையும் இதையும் பண்ண சொல்லி பேர் சொல்லுங்க சார். ஸ்ரீராமன். ஸ்ரீராமன். என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றேன். உங்க பேருமா? சுகந்தி. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ என்னன்னா உங்களுக்கு மொத்தம் 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போமா? 5 திங்ஸ் கொடுப்போம். கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். இப்போ பத்மபிரியா தான் முடிவு பண்ணும் யார் உங்க கூட வர்றது, யார் இங்க இருக்கணும்? அம்மா. அம்மா தான் வரணுமா? ஓகே பாப்போம். குழந்தை ஆசைப்படுச்சு. வாங்க இங்க வந்துருங்க. அம்மாவை கூட்டு போங்க பத்மபிரியா. ஸ்ரீராமன் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. உடுங்க சார் க்ளூவை. கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலையா சார்? ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த டாய்ஸ். உள்ள வேற என்ன அரிசி பருப்பு சார் வச்சிருக்கோம்? ஆமா. எல்லாமே டாய்ஸ் தான். ஓகே அடுத்தது சொல்லுங்க. ஹலோ ஜென்டில்மேன். அவங்க சம்மந்தம் இல்லாம எதை எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அடுத்ததுக்கு போறீங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல அது இல்ல. அப்பாடா ரொம்ப சீக்கிரம். 30 செகண்ட்ஸ் ஆச்சு. அடுத்தது சொல்லுங்க. சார் இல்ல கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல கழட்டிருங்க சார். இல்ல கண்ணு. தெரியுதா? குழந்தைங்க எல்லாம் விளையாடுறது. தெரியலையே. அடுத்தது சொல்லுங்க. சரி அதை வச்சிருங்க. வேற ஏதாவது வச்சிடலாம். ஆ. காலுக்கு போட்டுக்கிறது. காலுக்கு போட்டுக்கிறது. சாக்ஸ் எடுங்க. காலுக்கு சாக்ஸ்ங்கறாங்க. மண்ணு படாம இருக்கிறதுக்கு, கல்லு படாம செப்பல் இருக்கிறது. அது இருக்கு. அருமையான க்ளூ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. செப்பல் டோருக்கு பேர் பத்து. வாட்டர் பாட்டில் அண்டர் வாட்டர் பாட்டில் அண்டருக்கு பேர் செப்பல். அதே. ஓகே. அடுத்தது சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு 50 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்ததா மெட்டீரியல்லாம் வண்டியில மெட்டீரியல்லாம் எடுத்து போறது. வாகனம் சொல்லக்கூடாது. புரியல. அதான் சொல்லிட்டீங்களே அப்புறம் சொல்லக்கூடாதான்னு கேட்டா. சரி அடுத்தது அது அந்த இது டெம்போ இருக்கு பாரு அதே. டெம்போ. டோருக்கு பேர்மா வேன் அதே. இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது சொல்லுங்க இல்லனா. சார் வாங்க சார் சினிமா பக்கம் போயிடலாம் சார் நம்ம. டக்குனு வாங்க சார். இது சொல்லுங்க சார். அடுத்தது சொல்லுங்க. இவங்க லவர் பேர் சொல்லுங்க சார். ஐயா வேணாம். அது ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும். நீங்க வேற ஏதாவது கொடுங்க. அது இல்ல. அதனால 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. யார் சார் அவரு? அது இல்லம்மா அதுக்கு பக்கத்துல இருக்கு பேர். அடுத்து சொல்லுங்க. 4 சினிமா 3 கதாநாயகன் சினிமா கதாநாயகன். டைம் அப். அம்மா சுகந்தி
அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, இது என்னது? இது சோட்டா பீம். சோட்டா பீமா? நீங்க என்ன க்ளூ கொடுத்துருப்பீங்க இதுக்கு? வில்லு சொல்லியிருப்பாரு. வில்லுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே வெளியே தள்ளி இருக்கும். ஏன்னா அது direct clue. சொல்லக்கூடாது. ஆமா. சரி, ஓகே, இதுல 10 மார்க்ஸ் போயிடுச்சு. அடுத்ததா? அது செப்பல் எடுத்து. ஓகே, கண்டுபிடிச்சிங்க, 10 மார்க்ஸ். அடுத்ததா? ரிங் சொல்லிருந்திருக்கலாம். சொல்லவே இல்லை மேடம். நானும் ரிங்னா எடுத்திருந்திருப்பேன். ஆமா, ரிங்குன்னா எடுத்துருந்துருப்பீங்க. ஆனா ரிங்குன்னு சொல்லக்கூடாது, அது டைரக்ட் க்ளூ ஆச்சே. சோ அதனால இங்க ஒரு 10 மார்க் போச்சு. வேற என்ன க்ளூ கொடுத்தீங்க? சரக்குகளை ஏற்றி கொண்டு செல்லும். கண்டுபிடிச்சிங்களா? அருமை, ஃபென்டாஸ்டிக். சோ அந்த பக்கம் நீங்க போவே இல்ல. சோ மொத்தமா உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம். 2 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தால 20 மார்க்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் ஆஹா என்ன பொருத்தம். சோ ஆஹா என்ன பொருத்தம்னா நம்ம கூட சேத்னா இருக்காங்க. சேத்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கட்டுமா? நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் பேர் என்னமா? தெரியலையா? டோர் நம்பர் தெரியுமா? 2. நிஜமாவா இல்ல சும்மா சொல்றியா? நிஜமா. சரி, எந்த ஏரியால இருக்க நீ? டைரக்டர்ஸ் காலனி. எந்த ஏரியா அது? இந்தியா. இந்தியாவா? நாங்களும் என்ன பாகிஸ்தான்ல இருந்தா சைக்கிள் எடுத்துட்டு இருக்கோம். சரி, அடுத்த क्वेश्चन கேட்கட்டுமா? உன் கிளாஸ்ல உன் பக்கத்துல யார் உட்காருவா? தீபிகா. அடுத்ததா, உனக்கு எந்த ஸ்வீட்டுமா ரொம்ப பிடிக்கும்? மைசூர் பாக். ஏன்? ஏன்னா அதான் ஸ்வீட்டா இருக்கேன். அதான் ஸ்வீட்டா இருக்கா? லட்டெல்லாம் ஸ்வீட்டா தானமா இருக்கும். அது லட்டு சேர்த்து சாப்பிடுவேன். யாரா லட்டு என்கிட்ட கொடுத்தாங்கன்னா பொம்பா பொம்பங்க சாப்பிடுவேன். சூப்பர்ரா. யாராவது சாப்பிட்டுருந்தாலே போதும், புடிங்க பொப்ப பொப்புன்னு சாப்பிட்ற நீ. சரி, ஓகே. அடுத்தது அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் கலர் சொல்லு. என்ன கலர்ல இருக்கும் ஃப்ரிட்ஜ்? பிளாக் கலர்ல. சரி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிடுவியா நீ? பட்டர் சாப்பிடுவேன். பட்டர் சாப்பிடுவியா? அதான் பட்டர் கலர்லயே இருக்கு. நான் சீஸும் சாப்பிடுவேன். சரி, ஓகே. சோஃபாலாம் சாப்பிட்றாத, வெயிட் பண்ணு. சரியா? அடுத்ததா, உன் அம்மா உங்ககிட்ட தமிழ்ல பேசுவாங்களா இங்கிலீஷ்ல பேசுவாங்களா? அம்மா அப்பா கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவேன். தாத்தா பாட்டி கிட்ட தமிழ்ல பேசுவேன். யூஎஸ்ல இருக்கிற ஃபீல் கொடுக்குறீங்க நீங்க. சரி, அதிகமா என்ன வார்த்தைமா யூஸ் பண்ணுவேன் இங்கிலீஷ்ல? We gotta go. We got to go-வா? ஓகே, ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்றீங்க. அவங்க மொத்தம் இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க. அப்படிதான் கிளம்பி இருக்கீங்க போல இருக்கேன் வீட்ல இருந்து. இப்போ 5 क्वेश्चनக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட. உன் அம்மா அப்பாவை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்குமார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார்ட்ட கேட்கலாம்? அப்பாட்ட கேட்கலாமா அம்மாட்ட கேட்கலாமா? அப்பா கிட்ட கேளுங்க. அப்பதானே மாட்டிக்கார், ஜாலியா சிரிக்கலாம் நம்ம. அதுக்கு தானே. நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் பேர் சொல்லுங்க சார். ஜெயபாரதம் ஸ்ட்ரீட் சார். ஜெயபாரதம் ஸ்ட்ரீட்டா? உங்க குழந்தைக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியுமா? ஜெயபாரதம் ஸ்ட்ரீட் டைரக்டர்ஸ் காலனின்னு சொல்லியிருப்பா. சொல்லிருப்பாளா? சொல்லவே இல்லையே எங்ககிட்ட. சரி, ஓகே. டோர் நம்பர் என்ன உங்களுக்கு? 4/9. என்னமா டோர் நம்பர் சொன்ன? 2 சொன்னேன். இப்போ 4/9ங்கறாங்க. ஆமா. நீ வேற வீட்ல இருக்கியா ஒருவேளை? இல்ல, சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? அப்ப நாங்களும் ஒரு 10 மார்க் சும்மா மைனஸ் பண்ணி விட்டுறோம். சரியா? ஓகே. அடுத்ததா, உங்க பாப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பொண்ணு யாரு கிளாஸ்ல? ஞானஸ்ரீ இல்ல நிவ்யா? 2 பக்கமும் சொல்லிட்டீங்க போல் இருக்கு. ஞானஸ்ரீ இல்ல நிவ்யாங்கறீங்க. நீ யாருமா சொன்ன? டெரிகா. தீபிகான்னு சொன்னேன். யாருங்க தீபிகா? தெரியுமா உங்களுக்கு? இப்பதாங்க கிளாஸ் சேர்ந்திருக்கு. அதுக்குள்ள என்ன அரேஞ்ச்? நீங்க கேட்டிருக்கணும், முதல் நாளே கேட்டிருக்கணும். அது உங்க கடமை. தீபிகா தான் பக்கத்துல இருந்திருக்காங்க, அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்? குலாப் ஜாமுன். உங்களுக்கு இல்ல, குழந்தைக்கு. சோன் பப்டி. இது அவருக்கா? இங்க ஒரு அபரிவிதமான ஆன்சர் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. நீங்க என்னடான்னா, மா நீ சொல்லுமா, என்னமா பிடிக்கும் உனக்கு? அது மைசூர் பாக். மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்குமாமா? சாப்பிட்டதே இல்லை சார் அவ இது வரைக்கும். சாப்பிட்டதே இல்லையா? கேட்டிருக்கேன், அவ பிடிக்காதுன்னு சொல்லுவா நான் கேட்கும் போதெல்லாம். சரி, இப்போ உனக்கு மைசூர் பாக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஸோ ஆக மொத்தம் உங்க குழந்தை மைசூர் பாக்குன்னு சொன்னுச்சு. இப்ப கேட்டா என்னென்னமோ ஆன்சர் பண்றாங்க, அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் கலர் என்ன? பிளாக் சார். வாவ், கை தட்டுங்க. கான்ஃபிடென்ட்டா கோரஸா ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ரொம்ப ஈஸியா கேட்டோம்னு நினைக்கிறேன். நீ என்ன ஆன்சர் பண்ண? பிளாக் தானே சொன்னேன். ஓகே, கோச்சிக்காதீங்க, சும்மா விளையாடுவோம். அப்படித்தான் நாங்க அப்படித்தான் கேட்போம் இடையில இடையில. ஸோ கரெக்டான ஆன்சர் 10 மார்க்ஸ் வருது. அடுத்ததா, உங்க வீட்ல பாப்பா கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவீங்களா தமிழ்ல பேசுவீங்களா? தமிழ் சார் மோஸ்டா. ஏய், ஏய், ஏய். நான் இங்கிலீஷ்ல அடிக்க பேசுவேன், இவங்க தமிழ்ல பேசுவாங்க சார். சரி, ஓகே. என்ன அதிகமா பேசுவீங்க இங்கிலீஷ்ல? என்ன வார்த்தை உங்க பொண்ணு? வி காட் கோன்னு அடிக்கடி சொல்லுவா. சூப்பர், கை தட்டுங்க. ஸோ மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண காரணத்தால 20 மார்க்ஸ். சேத்னா, அப்படியே போய் கையை பிடிச்சி அப்பா அம்மா கிட்ட வி காட் கோ.
கீர்த்தனாவை தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல ஸ்ரீ மீனாட்சி. உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா யார்கிட்ட கேட்ப? அம்மாட்டியா அப்பாட்டியா? அப்பாட்ட. அப்பாட்டியா? ஏமா அப்பாட்ட கேட்ப? ஏன்னா எனக்கு அப்பா தான் பிடிக்கும். அப்பா தான் பிடிக்குமா? சரி ஓகே, என்ன காரணம்னு கேட்டலாம். அடுத்ததா, உங்க அம்மா புக்ஸ் படிப்பாங்களா? ஆ. படிப்பாங்களா? ஆ. என்ன புக்ஸ் படிப்பாங்க? எங்க அம்மா ஆபீஸ் புக்ஸ் படிப்பாங்க. ஆபீஸ் புக்ஸா? ஆமா. அது ஃபைல்மா. சரி ஓகே, அடுத்ததா, உனக்கு யார் கூட வெளியே போறது ரொம்ப பிடிக்கும்? அம்மா. ஏன் அம்மா கூட போறது பிடிக்கும்? ஏன்னா எங்க அம்மா வந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அதனாலதான் அம்மா பிடிக்க மாட்டேது போல் இருக்கு. சரி ஓகே, அடுத்ததா, உன் லஞ்ச் டைம் என்னம்மா ஸ்கூல்ல? சாயங்காலம். சாயங்காலமா? ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்லாம் இருக்கும்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும். எத்தனை மணிக்கு? எனக்கே டைம் தெரியாது. டைம் தெரியாதா? சரி ஓகே, அப்ப அம்மா கிட்ட உனக்கு லஞ்ச் டைம் என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்டட்டுமா? சரி ஓகே, உனக்கு எப்பவுமே ரிப்பீட்டா என்ன லஞ்ச் கொடுப்பாங்க? தயிர் சாதம். அய்யோ, கேட்டாலே தூக்கம் வருது. ஏமா அப்படி? ஆமா, தயிர் சாதம் தான். சரி ஓகே, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? பிங்க். ஏன் பிங்க் பிடிக்குது? ஏன்னா எனக்கு பிங்க் ட்ரெஸ் தான் பிடிக்கும். பிங்க் தான் பிடிக்குமா? சரி ஓகே, ஸ்ரீ மீனாட்சி ரொம்ப சமத்தா கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டேன். இதே கேட்கலாமா உங்க பேரண்ட்ஸ்டையும்? உன்ன மாதிரி ஆன்சர் பண்ணிடுவாங்களா? சரி, கூப்பிடலாமா ஸ்ரீ மீனாட்சி அப்பா அம்மாவை? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்த். அப்பாட்ட கேட்கலாமா அம்மாட்ட கேட்கலாமா கொஸ்டின்ஸ்? அம்மா. அம்மாட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொண்ணுக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யார்கிட்ட கேட்பாங்க? உங்ககிட்டயா அவர்கிட்டயா? கண்டிப்பா என்கிட்ட தான் கேட்பா. உங்ககிட்ட தான் கண்டிப்பா என்கிட்ட தான் கேட்பா. நான் இல்லைன்னா ஒருவேளை அப்பா கிட்ட கேட்பேன். ஓகே, ஆனா ஷுவரா உங்ககிட்ட தான் கேட்பா? ஷுவரா என்கிட்ட தான் கேட்பேன். ஃபென்டாஸ்டிக். யார்ட்டமா கேட்ப? அப்பா தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணீங்களே. இல்ல, இது வரைக்கும் டவுட்ஸ் என்கிட்ட கேட்டதே கிடையாது. கேட்டதே இல்லையா? ஏமா என்னம்மா கேட்டதே இல்லைங்கிறாரு. நீ எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னா சொன்னீங்க. சும்மா சொன்னியா? அப்ப நாங்களும் ஒரு சும்மா ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிட்டுமா? பரவாயில்ல. ஓகே, ஒரு 10 மார்க் போச்சு. பரவாயில்லையா? செம்ம ஜாலியா இருக்குது. அடுத்ததா, நீங்க புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? படிக்கிறது உண்டு. வீட்டுல படிக்கிறீங்க? வீட்டுல படிக்கிறது கஷ்டம். ஓகே. நான் ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட் பாப்பேன். அப்போ அந்த டைம்ல வச்சுட்டு ஆபீஸ்ல பாப்பேன். ஓகே, நைட் ஷிஃப்ட்னா வேலை செய்வாங்க, நீங்க ஆபீஸ்ல மேனேஜ் இல்ல, பண்ணுவீங்க? எங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடையாது. ஒரு 2 hours இப்படி பிரேக் கிடைக்கும். ஓகே. அந்த டைம்ல கொஞ்சம் பாத்துட்டு. அப்ப தூங்கிடுவீங்களா? தூங்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால உட்கார்ந்து பாப்பேன், எழுதுவேன் ஏதாவது. என்ன ஆன்சர் பண்ண? படிப்பாங்க. படிப்பாங்க. கரெக்டான ஆன்சர், 10 மார்க்ஸ். நீங்க புக்ஸ் படிப்பீங்கங்கிறது உங்க பொண்ணுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அடுத்ததா, உங்க பொண்ணுக்கு உங்க 2 பேத்துல யார் கூட அவுட்டிங் போறதுனா ரொம்ப பிடிக்கும்? என் கூட போறதா? ஏன் சார் அப்படி? இல்ல, அம்மா கூட போறதுதான் எனக்கு. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். உங்க கூட போறது பிடிக்காது, அம்மா கூட போறது ரொம்ப பிடிக்குமா? ஏன் சொல்லு, நீயே சொல்லிடு. ஏன்னா அம்மா அதிகமா கூட்டிட்டு போக மாட்டேன், அப்பா தான் கூட்டிட்டு போவாரு. உங்க 2 பேத்துல யார் கூட அவுட்டிங் போறது பிடிக்கும்னு கேட்டிருந்தேன். அம்மான்னு ஆன்சர் பண்ணாங்க. பட் நீங்க இப்ப அப்பான்னு சொன்னதுனால அதுல ஒரு 10 மார்க் போச்சு. உங்க பொண்ணுக்கு ரிப்பீட்டா லஞ்ச் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருவீங்க? தயிர் சாதம். ஏங்க அப்படி? இல்ல, சம்மருங்கிறதுனால ஸ்பெசிபிக்கா தயிர் சாதம். காய்கறி மட்டும் மாத்திக்கிட்டே இருப்போம். பட் கண்டிப்பா தயிர் சாதம். தயிர் சாதம் பிடிக்குமா உங்க பொண்ணுக்கு? எனக்கு கேட்டிருக்கீங்களா நீங்க? கேட்டிருக்கேன். வேற ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா அவளுக்கு நெஞ்ச பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவா. தக்காளி சாதம் வச்சா அப்படியே நிக்குது. பாப்பா கிட்ட பிரச்சனையா தக்காளி சாதத்துல பிரச்சனையா? ரெண்டுமே இருக்கலாம். தக்காளி சாதம் சாப்பிட்டா கழுத்துல நெரிக்கிற மாதிரி இருக்காமே, அப்படியாம்மா? பயங்கரமான தக்காளி சாதமா இருக்கும் போது உங்க வீட்டுல. ஆக மொத்தம் உங்க பொண்ணு சொன்னது தயிர் சாதம் என்பது மிகவும் சரியான பதில். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்? பிங்க். ஏன் அப்படி? ஒரு கேர்ள்ஸ்க்கு யூசுவலாவே கொஞ்சம் பிங்க் பிடிக்கும். ஓகே, பொதுவா பொண்ணுங்களுக்கு பிங்க் பிடிக்கும்ங்கறதுனால. உங்க பொண்ணு கிரீன்னு சொன்னாலே சொல்லிருக்க மாட்டாளே, பிங்க் தான் சொல்லிருப்பேன். பிங்க் தான் சொல்லிருப்பேன். எத்தனை தடவை அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நேத்துக்கு ஒரே டிஸ்கஷன், இந்த கேள்வியை நேத்துக்கே கேட்டுட்டேன். நீயும் நானும் ஒரே கலர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேத்துக்கே அக்ரிமெண்ட் பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்க மொத்தம் இல்ல? பிங்க் என்பது மிகவும் சரியான பதில். 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். ஸ்ரீ மீனாட்சி போங்க, அப்பா அம்மா கை பிடிச்சி போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. ஸ்ரீ மீனாட்சியை தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தோம்னா நம்ம கூட பத்மபிரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன் அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடுவாங்க? செல்லமா தான் கூப்பிடுவாரா? அம்முக்குட்டி, அப்படி ஒண்ணும் ஜாங்கிரி, மாட்டாரு. வேற என்ன கூப்பிடுவாரு? எப்படியும் சொல்ல மாட்டாரு. நான் கவனிச்சதே இல்லையா? என்னம்மா நீ வீட்டுல அதை விட என்னமா பிஸியா இருக்க? அம்மா பேர் என்ன? சுகந்தி. அப்ப சுகந்தினாவது கூப்பிடுவார்ல? அப்படி கூட கூப்பிட மாட்டாரு. அப்புறம் எப்படிமா கூப்பிடுவாங்க?
எனக்கு எப்படின்னு கவனிச்சது இல்ல. அப்படியா? அண்ணா உங்க அண்ணா வந்திருக்காங்களா? எங்க அண்ணா எங்க? அதோ வா, நீதான் அண்ணனாடா, பக்தி பலமா இருக்கியே. பேர் என்னம்மா? ஆனந்த். ஆனந்தா? சரி சொல்லு, நீ சொல்லு, என்னன்னு கூப்பிடுவாரு? வா போ அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. வா போ பாரா, வந்தோடனே போ அப்படின்ற. அப்படிதான் கூப்பிடுவாரு. மத்தபடி செல்லமெல்லாம் எதுவும் கூப்பிட மாட்டாரு. சுகந்தின்னு கூட கூப்பிட மாட்டாரு. ஓகே, கேட்டலாம். இதே மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ். என்னடா இது வித்தியாசமா இருக்கே, வா அப்படின்னு வரா, போன்று வரா. சரி, உங்க வீட்டு வாசல்ல பூச்செடி இருக்கா இல்லையா? இல்ல. இல்லையா? ஏமா உனக்கு பிடிக்காதா பூவெல்லாம்? பூ நாங்க மேல வச்சிருக்கிறோமே. அப்படியா? வாசல்ல இல்ல. ஓகே, சூப்பர். அடுத்தது உனக்கு ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட் என்னமா? மேக்ஸ். ஓகே, ஏன் மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு? பொதுவா மேக்ஸ் தான் டஃப்னு சொல்லுவாங்களே, உனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த ஈஸியா சம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படியா? இப்போ உனக்கு ஒரு 200 வயசு இருக்கும்ல, சின்ன வயசுல தான் மேக்ஸ் பிடிச்சிருக்கு உனக்கு. என்ன கஷ்டமா இருக்கு உனக்கு? ஈவிஎஸ். உன் ஸ்கூல் பேக் கலர் என்னமா? என்ன கலர்? பிரவுனா? சரி, ஓகே. சரி, இந்த क्वेश्चनக்கு ஷார்ப்பா ஆன்சர் பண்ணனும், சரியா? ஓகே. உன் அம்மா எந்த Dress போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? சாரி தான். சாரி தானா? ஏன் அப்படி? ஏன்னா எங்க அம்மா நைட்டு சாரி 2 தான் போடுவாங்க. சுடிதார்லாம் போட மாட்டாங்க. சரி, ஓகே, கூப்பிடலாமா உன் அம்மா அப்பாவை? இதே மாதிரி ஆன்சர் பண்றாங்களான்னு பாப்போமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீராம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். இந்த क्वेश्चन உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க உங்க வைஃபை வீட்ல செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? ஹோல் ஃபேமிலியே ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்றேன். ஏமா இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அச்சிச்சோ, பயங்கர வெக்கமா இருக்கே. அப்படி என்ன சார் கூப்பிடுவீங்க? சொன்னோன்னு வெக்கப்படுறாங்களே. செல்லமா ஒன்றும் கூப்பிடுறது இல்லை, சாதாரணமா என்னன்னு கூப்பிடுவீங்க? பேர் சொல்லி தான். அட ஏங்க, அவங்க தான் உங்க பேர் சொல்றதுக்கு யோசிக்கணும். நீங்க ஏங்க இவ்வளவு பயப்படுறீங்க? சுகந்தி. சுகந்தின்னு கூப்பிடுவீங்களா? அது நம்ம ஜாங்கிரியா? என்ன சொன்ன? லட்டோ ஜாங்கிரியா சொன்னீங்க? ஒன்னுத்தையுமே சொல்லையா? ஒன்னுத்தையுமே சொல்லியா? உங்க அப்பா விட நீ பயங்கரமா டென்ஷன் ஆறிய. அவங்க பசங்கிட்டையும் கேட்ட இது, நீங்க வந்து சுகந்தின்னு கூட கூப்பிட மாட்டீங்களாமா? வா அப்படிமாங்களா, வந்தோட போ அப்படின்றீங்க. இதே ஆன்சர் தான் நம்ம பொண்ணும் பண்ண காரணத்தினால 10 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க வீட்டு வாசல்ல பூச்செடி இருக்கா இல்லையா? வீட்டு வாசல் பூச்செடி இல்ல. இல்லையா? இருங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. வாசல்ல இல்லங்க சார். வேற எங்க? மாடியில இருக்கு. மாடியில இருக்கா? அருமையான ஆன்சர், 20 மார்க்ஸ். இப்போ இந்த क्वेश्चनக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் என்ன? சரி, அப்ப ஈஸியான சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸ் ஈஸி. மேக்ஸ் ஈஸியா? யாருக்கு, உங்க பொண்ணுக்கா? ஆமா சார். ஏன் அப்படி சொல்றீங்க? மேக்ஸ்ல எல்லாமே சென்டம் எடுப்பேன். அப்படியா? ஓ, முடியுமா? மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஃபென்டாஸ்டிக். ஏன் கரெக்டான ஆன்சர். எக்ஸாக்ட்டா அதேதான். மேக்ஸ் ரொம்ப ஈஸியா, இவிஎஸ் ரொம்ப கஷ்டமா? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா, பொண்ணோட ஸ்கூல் பேக் கலர் என்ன? இருங்க, நீங்க சொல்லாதீங்க, அவர் தானே வாங்கி கொடுத்துருப்பாரு. சும்மாவே இருக்கீங்களே சார் சோஃபா. கிரேவா? சரி, நீ என்னமா சொன்ன? பிரவுன் தான். நீங்க சொல்லுங்கம்மா. ஒருவேளை அவர் ஏதோ பதட்டத்துல சொல்றாரோ? இல்ல சார், கிரே தான். கிரே தானா? அப்புறம் நீ என்னமா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரவுன்னு? கலர்ஸ் எல்லாமே தெரியும், ஆனா கிரே தான் தெரியாது. கிரே கலர் தான். ஆனா இங்க நீ சொல்றதான் எடுத்துப்பான், அப்பா அம்மா சொல்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். நீ பிரவுன்னு சொன்னனால 10 மார்க் போச்சு. உங்க பொண்ணுக்கு நீங்க எந்த Dress போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு ஃபீல் பண்ற? சுடிதாரா, சாரியா? சாரி தான். நான் எப்பவுமே சாரி தான் கட்டுறது வீட்ல. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். வைஃப் எந்த Dress போட்டா உங்களுக்கு பிடிக்கும்? சரி. சாரி தானா? நீங்க சுடிதார்லாம் சொல்ல மாட்டீங்களா? இல்ல. ஓகே, ஃபென்டாஸ்டிக்கான ஃபேமிலி மாதிரி ஒரு 10 மார்க்ஸ். ஏன் இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அதுவும் குடுந்துறாதீங்க. ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண காரணத்தால 40 மார்க்ஸ். ஸோ இந்த 3 ஃபேமிலியில இருந்து யாரு ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம குழந்தைகளின் ராஜ்யம். ஸோ இந்த வார எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்கோர்ல 3 ஃபேமிலியில இருந்து 2 பேர் ஃபைனல்ஸ் போறீங்க. ஏன்னா 2 பேர் ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீ மீனாட்சியான் ஃபேமிலி மொத்தமா 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர், அதுக்கப்புறமா வந்து மெடல்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ
ஸோ அடுத்ததா இந்த வாரம் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கால 2 டீம் போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டீமே ஈக்குவலா ஸ்கோர் பண்ண காரணத்தினால ஃபைனல் ரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்தலாமா? பானோடைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. இந்த 5 பானையில 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. நீங்க ஒரு பானையை சூஸ் பண்ணலாம், நீங்க ஒரு பானையை சூஸ் பண்ணலாம். உடைச்சி எவ்வளவு பணம் வருதோ அதை சண்டை போடாம எடுத்துட்டு போலாம். நீங்க எந்த பானையை சூஸ் பண்ண போறீங்க? ஆரஞ்சு. ஆரஞ்சா? என்ன நம்பரு? 3. 3யா? நீங்க சேத்னா? 4. ஆனா ரெட் கலர் 4 தான் பிடிக்கும். ரெட் கலர் தான் பிடிக்குமா? சரி ஓகே. யார் ஃபர்ஸ்ட் பானை உடைக்க போறா? சேத்னாவா? சரி வா, சேத்னாவே ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 4ஆ? ஆமா. ஓகே வச்சுக்கோங்க. சேத்னா உடைச்சிருங்க. அப்படி யார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருப்பீங்க போல் இருக்கே சார். மண்ணு தான் இருக்கா? உள்ள 3000 rupees பணம் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். 3000. ஸோ இந்த பக்கம் வாங்க. பத்மபிரியா ரெடியா? ஓகே. அப்புறம் ஃபுல்லா உடைங்க. ஃபுல்லா பானை உடைங்க. வா 4000. அந்த மாதிரி வளையல கண்ணு. ஸ்ட்ராங்கா இருக்குல. என்ன சார் வேர்ல்ட் கப் வாங்க தோனி ஃபீல் கொடுக்குறீங்க. சோ இந்த எபிசோட்ல 4000 rupees வின் பண்ணனால பத்மபிரியா அண்ட் ஃபேமிலி நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ சேத்னான் ஃபேமிலி உங்களுக்கு 3000 rupees கூட சேர்த்து சில கிஃப்ட்ஸ் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ இந்த வாரம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியோட ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேறொரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.